தச்சு வேலைக்கு ஒரு 3 பேர் வேணும். நீ வா, நீ வா, நீ போ. இரும்பட்டைக்கு ஒரு 3 பேர் வேணும். வளர்ந்தவனே நீ வா. ஏய் பச்சலுங்கி நீ வா. இன்னைக்கு அவ்வளவுதான். இனிமேல் வேணா நான் கூப்பிடுறேன். கிளம்பு கிளம்பு. தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடறிக்கிட்டே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க தாவேக எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? இப்போ சில கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. திரு அனந்தகுமார், அதிருப்தி வர தொடங்கி இருக்கா மக்கள்கிட்ட? அதைத்தான் திரு ஸ்டாலின் தன் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துறாரா? விரைவில் நான் அவர் பேசுறதை எப்படி பாக்குறேன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்க முடியாம ஒரு பரிதவிப்புல இருக்கிறாங்க. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எது நடந்தாலும், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலயும் நமக்கு தான் பெருமை இருக்கு. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஊர்ல உண்மை தொண்டர்களான உடன்பிறப்புகளின் வியர்வையில ரத்தத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் இந்த கழகத்தை வீழ்த்த முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். மகளிர் உரிமை தொகை நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் சொன்னோம். அதே மாதிரி 1000 ரூபாய் மாதம் 15ஆம் தேதி பேங்க் வங்கியில ஒவ்வொரு தாய் மகளிருக்கும் கணக்கில் போடப்படுது. கலைஞர் மகளிர் நாம ஜெயிச்ச உடனே கொடுத்தோங்கிறார். சொல்லுங்க, ஜெயிச்சது எப்போ? 21 மேல ஜெயிக்கிறீங்க சார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுத்தது எப்போ? செப்டம்பர் 2023. 2 வருஷம் 4 மாசம் 13 நாள் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க நாங்க வந்த உடனே தேர்தல் ஜெயிச்ச உடனே கொடுத்துட்டோன்றீங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல? அண்ணா ஒரு முறை சொன்னார், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்க வரைக்கும் என்னுடைய பெயர் அண்ணாதுரைங்கிற பெயர் மக்கள் மனசில் இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். அது மாதிரி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் திட்டம் இருக்கிற வரையில இந்த அடியன் ஸ்டாலினுடைய பெயர் நிலைச்சு நிற்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நம்முடைய கழகத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் முதல்ல வருக 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 என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, நிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். ஒரு முறை 2 முறை அல்ல, 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து எல்லா வகையிலும் இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்களெல்லாம் வந்திருக்கிறீங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனா இங்க என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்னா
நீங்கள் பதவிக்காக அல்ல, பவுசுக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, நீங்க எல்லாரும் கொள்கை தான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கிறேன். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாம் படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத பாரு. கடந்த 5 வருஷமா இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையா பார்த்துட்டு பாராட்டாங்க. சில பேர் பொறாமப்பட்டாங்க. என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஐடி துறையிலிருந்து ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடிய பணி வரைக்கும் கலைஞரால் படித்தவன் நான். நம்மள டாக்டரா, இன்ஜினியரா, ஏதோ ஒரு யூகேல, ஏதோ ஒரு நாடுல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. இவனுங்களை பார்த்து நியாயமா நாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். நீங்க ஐடி படிச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு கலைஞர் தான் காரணம்ன்றீங்க. அப்ப இதே தமிழ்நாட்டுல படிச்சு வேலை இல்லாத இருக்காங்களே, அதுக்கும் கலைஞர் தான் காரணம் நீங்க சொல்லணும்ல? அதுதானே நியாயம். ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்களா? சொன்னதே கிடையாது. சாம்பார் அப்ப எனக்கு இப்போ படிக்காம சில பேர் ரவுடி ஆயிருக்கிறாங்க, சில பேர் கொலகாரன் ஆயிருக்கிறான், அதுக்கும் கலைஞர் தான் காரணம் சொல்லணும்ல? ஒரு 30% பேர் படிச்சு நல்ல வேலையில இருக்கானா அது கலைஞர் தான் காரணம்ன்ற. 70% பேர் படிச்சு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படி ஓட்டிட்டு இருக்கிறான், கொத்தனார் வேலைக்கு போறான், படிச்சவன், டிகிரி முடிச்சவன், பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறான், டிரைவர் வேலைக்கு போறான், கொத்தடிமை வேலைக்கு போறான். ஆனா இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது.